தமிழறிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. முதல்ல தமிழர் குழுவுக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பா இருக்கும். அண்மை காலத்துல எல்லா இடத்துலையுமே பார்த்தது ஏஐ அண்ட நன்மைகள், ஏஐ எப்படி பாவிக்கலாம், செயற்கை நுண்ணறிவால எப்படி தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது சில பல தொழில் இழப்புகளை பற்றி கூட சில இடத்துல கதைப்பட்டிருந்தது. அப்ப வேகமாக நாங்கள் ஏஐக்குள்ள வாரதன் மூலமாக புதிய தொழில்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி வேகமா மாற வேணும் என்றதை பற்றி நிறைய உரையாடல்களை பார்க்கக்கூடியதா இருந்தது. ஆனா இதுக்கு பின்னால நடந்து கொண்டிருக்கிற சில வேற விடயங்களை பெரிய அளவில கவனிக்கப்படாமல் போய்கொண்டிருக்குதோ என்ற ஒரு பார்வை தான் இன்றைக்கு உரைக்கு காரணம். இதை பற்றி நான் தமிழர் குழுவோட பேசின இடத்துல அவர்கள் இந்த விடயத்தை பற்றி ஒரு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். எனக்கு தெரியல எந்த அளவுக்கு இந்த விடயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி. நான் சின்ன ஏஐ அறிமுகத்தோடையே தொடங்கலாம் நினைக்கிறேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது செயற்கை நுண்ணறிவுன்றது ஒரு புதிய விடயம் கிடையாது. நான் ஏறத்தாழ 50களிலேயே இந்த விடயங்கள் செயற்கை நுண்ணறிவு சம்பந்தமான விடயங்கள் தொடங்கிட்டது. இன்னைக்கு ஏஐயோட தந்தை என்று சொல்லப்படுற அலன் டூரிங் ஏறத்தாழ 50களில் இந்த விடயத்தை முன்னெடுக்கிறார். ஒரு கற்பனையை கொண்டு வரார். இயந்திரங்களை சிந்திக்க பண்ண முடியுமா, சிந்திக்க பண்ணினா அப்படி இருக்குமன்ற அந்த சிந்தனை தான் இந்த ஏஐயின் ஆரம்பம். உண்மையில அந்த காலகட்டங்கள்ல மிக பரபரப்பாக பல விடயங்கள் நடந்திருக்கு ஏஐ தொடர்பாக. ஆனா அது ஒரு சிறிது காலத்திலேயே திருப்பி ஒரு உறக்க நிலைக்கு போயிட்டது. என்னன்னா, அது ஏஐல எங்களுக்கு இருக்கிற பிரதானமான ஒரு நெருக்கடியை இயந்திரங்களை சிந்திக்க பண்றதுல இருக்கிற பிரதானமான நெருக்கடியை அந்த காலத்துல பெருமளவு முதலீடுகள் தேவையா இருந்தது. உண்மையில வேற சில மட்டுப்பாடுகளும் இருந்தது. அந்த காலத்துல இருந்த கணினிகளின் அந்த ப்ரோசஸிங் பவர், അതിൻ്റെ செயல்திறன், மெமரியின் செயல்திறன், அதை விட டேட்டாஸ் இல்லாதது அப்படி என்று சொல்லி வேறு சில நெருக்கடிகளும் இருந்தாலும் அந்த காலத்துல இருந்த பிரதானமான விடயம் என்னன்னா அதுல முதலீடு செய்கிறது. ஏன்னா அந்த காலத்துல தொடக்க காலங்கள்ல 60, 70களில் வந்த இந்த செயற்கை நுண்ணறிவு பிரதானமாக இந்த கணித கோட்பாடுகள், கணிதம் சம்பந்தமான சிக்கலான விடயங்களை தீர்த்து வைக்கிறது, அப்படியான வேலைகளை மட்டும்தான் செய்து கொண்டிருந்தது. பெரிய அளவில் அதை தாண்டி போகக்கூடிய ஒரு நிலை இருக்கையில் அந்த காலத்துல அது ஒரு பிரதானமான விடயமா இருந்தது. இந்த செயற்கை நுண்ணறிவுல முதலீடு செய்யறதுல இருக்கிற தடையா இருந்தது. ஏன்னா எப்பவுமே நாங்கள் ஒரு துறையில முதலீடு செய்ய போயினோம் யாராவதுன்னா அதுல இருந்து எப்படி என்ன விதமான ரிட்டர்ன் கிடைக்கும் என்கிற ஒரு விஷயம் பிரதானமா இருக்கும். செயற்கை நுண்ணறிவு சம்பந்தமான விடயங்கள்ல நடந்த ஆய்வுகள்ல முதலீடுகள் பெரிய அளவா இருக்கும். அந்த அளவுக்கு அதுல இருந்து திருப்பி எடுக்கக்கூடிய வழிமுறைகள் அந்த காலத்துல கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. பிறகு ஓரளவு திருப்பி ஒரு பரபரப்பு ஏற்பட்டது ஏறத்தாழ 90களில் டீப் ப்ளூ அனிமா, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டீப் ப்ளூ என்ற ஒரு ஐபிஎம்மோட கணினி அந்த காலத்துல இருந்த செஸ் சாம்பியன் ஹரி கஸ்பரோவ்னு சொல்லி ஒரு ரஷ்யன் செஸ் சாம்பியனை வின் பண்ணியிருந்தது. மீண்டும் அந்த காலத்துல பெரிய அளவில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக பேசப்பட்டது. என்னன்னா, அது ஒரு மனிதனை செஸ்ல வின் பண்ணுதுன்னா இது மனித குலத்துக்கு பிரச்சனையா வந்துடும், ஆபத்தா வந்துடும் அப்படின்ற உரையாடல்கள் நடந்தது. அதே நேரம் ஃபண்டிங் நடந்தது, அதாவது முதலீடுகள் நடந்தது. ஏன்னா இதுல பிசினஸ் இருக்காண்டு போட்டு முதலீடுகள் நடந்தது. திரும்பவும் ஒரு உறக்க நிலைக்கு போயிட்டு என்னன்னா அதை அடுத்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த முதலீட்டுக்குரிய நாங்கள்
போடுற பணத்துக்குரிய ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய வழிமுறைகளை அந்த காலத்துல கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. பிறகு எங்களுக்கு பெரிய அளவில ஒரு பாய்ச்சல் நடந்ததுன்னா 20களுக்கு பிறகுதான், 2020களுக்கு பிறகுதான். ஆனா 15லயே இது தொடங்குது வந்து. இப்ப 2015 அளவில வந்து எங்களுக்கு ஏஐ தேவை உருவாகுது. குறிப்பாக இந்த ரோபோட்டிக்ஸ், ஐஓடி சம்பந்தமான விடயங்கள், மற்றது எங்களுக்கு முன்னைய காலங்கள்ல காணாமல் இருந்த ஏராளமான டேட்டாஸ், தாராளமான டேட்டாஸ் இருக்குது. அதே நேரத்துல தேவையும் இருக்குது. இந்த ரோபோட்டிக்ஸ் சம்பந்தமான, குறிப்பாக சொல்ல போனால் இந்த போக்குவரத்து துறை சம்பந்தமா, அதாவது ஆள் இல்லாமலே தானாக இயங்கக்கூடிய கார்கள் வந்து அதில் கண்டுபிடிப்புகள், இது எல்லாத்துக்கும் வந்து ஏஐ தேவை இருந்தது. அதனால அந்த காலகட்டத்துல இதை நோக்கி முதலீடுகளும் வர தொடங்கிச்சது. என்னன்னா, ஓகே, இது ஒரு பிசினஸும் இருக்குதுன்றதால பல நிறுவனங்களும் வந்து முதலீடுகளை இதுக்குள்ள கொண்டு வர தொடங்கிச்சு. அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடியது அந்த காலத்துல உருவாக்குனது ஒரு ஓப்பன் ஏஐ என்ற நிறுவனம். எங்களுக்கு மிக பிரபலமா நாங்கள் எல்லாருமே பாவித்திருப்போம் சட் ஜிபிடி என்று சொல்லி ஒரு சாட்பாட். அதன் நிறுவனம் தான் அந்த ஓப்பன் ஏஐ என்ற நிறுவனம். அதன் பிறகு அது போலவே வேற வேற நிறுவனங்களும் வந்து உண்மையிலே 20க்கு பிறகுதான் இந்த பெருமளவான பாய்ச்சல், ஏராளமான நிறுவனங்கள். ஏன்னா ஓப்பன் ஏஐ வந்து ஒரு காலகட்டத்துல இதுக்குள்ள வந்து பெரிய அளவில வளர தொடங்கியிருக்க, சட் ஜிபிடி மாதிரியான அந்த சாட்பாட்ஸ் வந்து பெரிய அளவில் வளர தொடங்கியிருக்குங்க. மற்ற நிறுவனங்கள் வந்து கொஞ்சம் விழித்து கொண்டது, நாங்கள் இந்த இடத்தை விட்டுட்டோம்னா நாங்கள் எங்களுடைய இருப்பு பிழையா போயிடும்ன்ற மாதிரியான ஒரு பயம் வந்தது டெக் நிறுவனங்களுக்கு. அதால பெரிய அளவில் முதலீடுகள் நடந்தது. ஆனா குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஓப்பன் ஏஐ தொடங்கப்பட்டது வந்து ஒரு லாப நோக்கமற்ற ஒரு நிறுவனமா தான் தொடங்கப்பட்டது. உண்மையில 15 தொடங்கிக்கல. அதுல இப்ப இருக்கிற சிஇஓ சாம் ஆல்ட்மேன், அதே நேரத்துல டெஸ்லா அண்ட் சிஇஓ எலன் மஸ்க், வேறு பலரும் சேர்ந்துதான் இதை தொடங்கிட்டு. ஆனா அந்த குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம், அந்த காலத்துல அது தொடங்கினது வந்து ஒரு லாப நோக்கமற்ற கம்பெனியா தான் தொடங்கினது. அதாவது இந்த ஏஐ மூலமாக மனித குலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஆய்வுகளை செய்கிறதும், அதுக்காக மனித குலத்துக்கு தேவையான விடயங்களை செய்யறதுக்காகவும் தான் இந்த ஏஐ உருவாக்கப்பட்டது. ஓப்பன் ஏஐ என்ற நிறுவனம் உருவாக்கப்பட்டது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு காலகட்டத்துல ஒரு செமி ஃபோர் ப்ராஃபிட்ன்றது மாதிரி மாற தொடங்கிச்சது. மைக்ரோசாஃப்ட் உள்ளுக்கு வருது. 2019ஆம் ஆண்டு மைக்ரோசாஃப்டோட முதலீடு அதுக்குள்ள வருது. மைக்ரோசாஃப்டோட முதலீடு அதுக்குள்ள வர தொடங்கின பிறகு மற்ற டெக் நிறுவனங்களும் இந்த போட்டியில இறங்குது. ஏன்னா அது ஒரு ஃபோர் ப்ராஃபிட்டா வரைக்க, நான் ப்ராஃபிட்டா இருக்கேக்கல அந்த அளவு ஒரு பயம் இருக்கையில. ஆனா ஒரு நிறுவனம், ஒரு பெரிய டெக் நிறுவனம் தன்னுடைய முதலீடுகளை கொண்டு ஒரு நான் ப்ராஃபிட் நிறுவனத்துல வந்து, லாப நோக்கற்ற நிறுவனத்துல வந்து போடுல, அந்த இடத்துல கொஞ்சம் மற்ற நிறுவனங்களுக்கு ஒரு பதட்டம் வருது. அந்த காலகட்டத்துல மிக பாரிய அளவில் சந்தையில இருக்கிற எல்லா நிறுவனங்களும் வந்து ஏஐ தொடர்பான ஆய்வுகள், ஏஐ தொடர்பான வியாபாரங்கள்ல இன்வெஸ்ட் பண்ண தொடங்கிச்சு. அந்த அலை அந்த இடத்துலதான் எங்களுக்கு பெரிய அளவுல தொடங்குது. ஒரு பக்கம் ஓப்பன் ஏஐ நிறுவனம் வளர்ந்து கொண்டு வருகிறது, அதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்றதால. அதே நேரத்துல குறிப்பிட்டு சொல்லக்கூடியதா எங்களுக்கு இன்றைய தேதிக்கு சந்தையில இருக்கிற நிறுவனங்கள், கூகுள் எல்லாருக்கும் தெரியும், டீப் மைண்ட்ன்றது கூகுள் நிறுவனம் வந்து, அதை விட அந்த்ரோபிக், அது ஓப்பன் ஏஐல இருந்து ஒரு தொடங்கின நிறுவனம். அதை விட எலன் மாஸ்க் இதுல இருந்து பிரிஞ்சு போய் XAI என்ற சொல்லி ஒரு நிறுவனத்தை தொடங்கினாங்க வந்து. இதை விட சைனீஸ் நிறுவனங்கள் வந்து டீப்சீக் மாதிரியான நிறுவனங்கள், இப்படி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிறுவனங்கள் வந்து பெருமளவில் இதுல இன்வெஸ்ட் பண்ணி, அப்ப ஓப்பன் ஏஐயோட தொடங்கின அந்த அலை வந்து மற்ற டெக் நிறுவனங்களும் பெரும் முதலீட்டாளர்களும் இதுக்குள்ள வரைக்குள்ள இதுக்குள்ள ஒரு தொழில் போட்டி ஒன்று உருவாகுது. ஒரு ஒன்றுல இருந்து ஒன்று பிரிஞ்சு ஓப்பன் ஏஐல இருந்து போய் XAI வந்து எலன் மஸ்க் தொடங்குற, அதை மாதிரி ஓப்பன் ஏஐல இருந்து ஆண்ட்ரோபிக் தனியா ஒரு நிறுவனமா அங்க பண்ணவ தனியா ஒரு நிறுவனமா தொடங்குது. இந்த இடத்துல எல்லா நிறுவனங்களும் வந்து அவைக்குள்ள தங்களுக்குள்ள ஒரு போட்டி நிலை உருவாகுது. யார் இதுல
வின் பண்ண போறது, வெற்றி பெற போற என்ற ஒரு நிலை உருவாகுது. பெரிய அளவில் முதலீடுகளும் கடுமையாக வர தொடங்குது. இந்த முதலீடுகள் பெரிய அளவில் போடையில் இந்த முதலீடுகள்ன்றது நாங்கள் எண்ணி பார்க்க இயலாத அளவு முதலீடுகள். என்னன்னா நான் சொன்னது மாதிரி முன்னமே இந்த 70களிலேயே வந்த முதலீடுகள் ஏன் இடையில நிப்பாட்ட வேண்டி வந்ததுன்னா ஏஐ நிறுவனங்களுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கான முதலீடுகள் வந்து மிக மிக அதிகமானது, மிக பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கு. அண்மை காலங்கள்ல வரைக்குள்ள அந்த சிஸ்டம் வந்து பெருசா வரைக்குள்ள என்ன நடக்குதுன்னா அந்த முதலீடுகளுக்கு பிறகு உங்களுக்கு அதை ரன் பண்றதுக்கு, அதை ஆப்ரேட் பண்றதுக்கான செலவுகளும் மிக மிக பெருசா இருந்தது. இதை விட 20களுக்கு பிறகு இந்த தொடங்கின இந்த தொழில் போட்டியில எங்களுக்கு வேற சில விடயங்களும் வந்து சேர்ந்து வந்தது. கோவிட்டுக்கு பிறகு ஏற்பட்ட இந்த சிப் பற்றாக்குறை, சிப்ஸுக்கான ஒரு பற்றாக்குறை வருது. அது ஒரு பிறகு அது ஒரு சிப் போரா மாறுது. அமெரிக்காவா சைனாவான்ற மாதிரி அமெரிக்கா சைனாவுக்கு போற சில சிப்ஸை கண்ட்ரோல் பண்ண வலிக்கிறது. அது மாதிரி சைனா தான் சில ஸ்ட்ராட்டஜிஸை வந்து செய்ய வலிக்கிறது. தாங்கள் சிப்ல முன்னுக்கு வாரது, சிப் மேனுஃபேக்சரிங்ல இந்த காலகட்டத்துல இந்த ப்ரோசஸருக்கான அந்த சிப்ஸுக்கு வந்து டிமாண்டும் வந்து கூடுது. அதே நேரத்துல எங்களுக்கு இன்னொரு பக்கமா எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து கணினி துறையில ஏராளமான வேற வளர்ச்சிகள் நடக்குது. அந்த சிப் மேனுஃபேக்சரிங் வந்து துறைகளை பார்த்தீங்கன்னா நாங்கள் நெச்சோ உடனே வந்து அதுங்க ப்ரொடக்ஷனை வந்து கூட்ட முடியாது. அப்ப அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பற்றாக்குறை ஏற்படுது. அந்த பற்றாக்குறை இன்று மட்டும் தொடருது. வந்து ஒரு பக்கம் சிப்ஸுக்கான பற்றாக்குறை ஏற்படுது, இன்னொரு பக்கம் மெமரிஸ். ஏன்னா இந்த வேலைகள் எல்லாத்துக்குமே வந்து ஏராளமான நினைவகங்கள், கணினி நினைவகங்கள் தேவையா இருக்கும். அப்ப அந்த மெமரிஸை உற்பத்தி செய்கிற நிறுவனங்களுக்கும் நிறைய பற்றாக்குறை ஏற்படுது. இதுக்குள்ள இந்த காலகட்டத்துலதான் தொடர்ச்சியா வந்து எங்களுக்கு கிரிப்டோ கரன்சியும் வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு வருது. அப்ப கிரிப்டோ கரன்சிக்கும் இதே பொருட்கள் எல்லாமே ஹைலி டிமாண்டட். அப்ப அங்கேயும் அந்த தேவை இருக்குது. அப்ப வந்து கோவிட் வருது, மேனுஃபேக்சரிங் குழம்புது, அதே நேரம் ஒரு சிப் போர் ஒன்று தொடங்குது. ஏனென்றா இந்த துறைகள் கிரிப்டோ கரன்சி, தானா இயங்கக்கூடிய கார்கள், இப்படியான துறைகள் வேகமாக வளர்க்கல இந்த விடயங்கள் வந்து எந்த நாட்டுகிட்ட இருக்க வேணும் என்ற ஒரு போட்டி ஒன்று தொடங்குது நாடுகளுக்கு இடையில. அப்ப அமெரிக்கா சைனான்னு சொல்லி 2 குரூப்பா பிரிஞ்சு நிற்கிறதால இந்த சிப் சம்பந்தமான இந்த விடயங்கள் விலைகள் எல்லாம் பெரிய அளவில் அதிகரிக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஏஐ என்ற வேலைகள் ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மிகப்பெரிய அளவுல கூட்டுது. அதாவது ஏஐல முதலீடு செய்யறது வந்து மிக கடுமையா கூடிக்கொண்டு வருது. இதை விட ஏஐ வந்து தங்களுக்குள்ள இருக்கிற இந்த நிறுவனங்கள் தங்களுக்குள்ள ஏஐ புதிய புதிய மாடல்கள், அதாவது புதிய புதிய விடயங்களை செய்யக்கூடிய ஏஐ மாடல்ஸை வந்து அறிமுகப்படுத்திக்க அவர் அந்த ஏஐ மாடல்ஸ் ரன் பண்றதுக்கான இந்த ஹார்ட்வேர் தேவை அதுவும் வந்து அதிகரிக்க கொண்டே போகுது. இதை விட மேலதிகமா இதெல்லாம் இயங்குறதுக்கு தேவையான மின்சாரத்தின் அளவு அது எதிர்பார்க்க இல்லாத அளவுக்கு கூடிக்கொண்டு போகுது. அப்ப அதை பேலன்ஸ் பண்ணி எல்லாமே இருக்கு. டோட்டலா இந்த காலகட்டத்துல என்ன நடக்குதுன்னா மிகப்பெரிய அளவு முதலீடுகள் தவிர்க்க முடியாமல் இந்த நிறுவனங்களுக்கு இடையில வந்த போட்டியால பொருளாதாரத்துல தாங்கள் தாக்குப்பிடிச்சு நிக்க வேணும்னா முதலீடு செய்தே ஆக வேணும். பெருமளவு முதலீடு செய்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் இந்த போட்டியோட. ஆனால் அன்றைக்கு எங்களுக்கு ஏஐ தொடங்கிக்கல அந்த காலத்துல இருந்தது மாதிரி யார்கிட்டையும் பெரிய அளவான ஒரு பிசினஸ் மாடல் இருக்கு. பிசினஸ் மாடல்னா இதுல இருந்து எப்படி நாங்கள் போட்ட காசை எடுக்க போறோம், போட வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா ஒரு தொழில்நுட்பம் வேகமா வளர்ந்து அந்த இடத்துல நிக்க வேணும்னா நாங்கள் பெருமளவில முதலீடு செய்து ஆக வேணும். ஆனால் அந்த போட்ட காசுக்கான ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான ஒரு பிசினஸ் மாடல் பெரிய அளவில இல்லை. இது வெளிப்படையா அன்றைக்கு மார்க்கெட்ல லீட் பண்ணி கொண்டிருந்த ஓப்பன் ஏஐ ஷியாமன் ஒரு இடத்துல, சிஇஓ ஒரு இடத்துல பேசிக்க மிக வெளிப்படையாவே சொல்றாரு. தொழில்நுட்பத்துல உச்சத்துல இருந்தாலும் அவைட்டு அதுல இருந்து அந்த வருமானத்தை திருப்பி எடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மாடல் வந்து இருக்கே. தவிர்க்க முடியாமல் இதுக்கு பிறகு உள்ளுக்கு வந்த மற்ற நிறுவனங்கள் ஓரளவுக்கு வேற வேற பிசினஸ் மாடலோட வந்திருந்தது.
ஓப்பன் ஏஐயை விட மற்ற நிறுவனங்கள் பொருளாதார ரீதியா ஒரு அளவுக்கு சமாளிக்கக்கூடியதா இருந்தது. குறிப்பாக சொல்லக்கூடியதா இருந்தா கூகுள் தன்னோட எல்லா அப்ளிகேஷன் ஆல்ரெடி பாவிச்சு கொண்டிருக்கிற கூகுள் சர்வீசஸ் எல்லாத்துலயுமே ஏஐயை இன்டகிரேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதால அவர்களுக்கு அதன் மூலமாக ஒரு சின்ன வருமானத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதா இருந்தது. அதை விட ஓப்பன் ஏஐயோட சேர்ந்து அந்த தொடக்க காலத்துல முதலீடு செய்திருந்த மைக்ரோசாஃப்ட் தானே ஒரு தனியா ஒரு ஏஐ டெவலப் பண்ணிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸ்ல அந்த ஏஐ கொடுத்து அவர்களும் ஒரு சின்ன பிசினஸ் மாடல் உருவாக்கி கொண்டார்கள். ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடியதா இருந்தது. ஆனால் பெருமளவில் மார்க்கெட்டை லீட் பண்ணி கொண்டிருந்த ஓப்பன் ஏஐட்ட ஒரு சஸ்டைனபிளான ஒரு பிசினஸ் மாடல் இருக்கே. வெளியில பெரிய அளவில் இருந்தாலும் அவங்க ரன் பண்றதுல பெரிய சிக்கல்கள் இருந்தது. இந்த காலகட்டத்துல தான் அந்த்ரோபிக் எங்களுக்கு ஓப்பன் ஏஐல இருந்து வெளியில தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் அமெரிக்க அரசாங்கத்தோட சேர்ந்து வேலை செய்து கொண்டது. அமெரிக்க அரசாங்கத்துக்கு சில பாதுகாப்பு சம்பந்தமான சில வேலைகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு அதால நிரந்தரமா ஒரு வருமானமும் கிடைச்சு கொண்டிருந்தது. அப்ப ஒரு புறம் கடுமையான போட்டிகள் நடக்குது, சந்தையில ஏராளமான ஏஐ சம்பந்தமான டூல்ஸால ஏராளமான பிரச்சனைகள் வருகுது. இன்னொரு பக்கம் ஒரு நிறுவனம் அரசாங்கத்தோட வேலை செய்யுது. ஆனா இந்த காலகட்டத்துல இந்த பெரிய வளர்ச்சி நடக்க சந்தையில இவ்வளவு போட்டிகள் இருக்கல, இதையெல்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை அதாவது சில சட்டங்களை கொண்டு சில விஷயங்களை செய்ய வேண்டிய இடத்துல இருந்த நாடுகள் எதுவுமே இதை பெரிய அளவில் தங்களுடைய கவனத்துல எடுத்துக்கொள்ளல அல்லது எதுவுமே செய்யலைன்னு சொல்லலாம். அதுக்கு பிரதானமான காரணம் என்னன்னா, இந்த உலக பொருளாதார மந்த நிலையில அடுத்ததா இந்த நாடுகள் எல்லாத்துக்குமே தேவையா இருந்தது ஏஐல யார் வின் பண்ண போறோம், அதாவது எந்த நாடு ஏஐ கேபிட்டலா வர போகுது என்ற ஒரு போட்டி ஒன்று இருந்தது. அதால இந்த போட்டியை கண்டுகொள்ளாம விட்டு கொண்டிருந்தது, எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாம. இதன் காரணமா என்ன நடந்ததுன்னா இந்த நிறுவனங்கள் தங்களுக்குள்ள இருக்கிற அந்த போட்டி காரணமா சில விடயங்களை எங்கள்கிட்ட இருந்து எடுக்கிற டேட்டாஸ் எல்லா விடயங்களையும் எந்த கட்டுப்பாடும் இல்லாம பயன்படுத்தக்கூடியதா இருந்தது. உண்மையில இந்த காலகட்டத்துல நடந்த விஷயங்கள் பெரிய அளவுல எங்களுக்கு வெளியில தெரியாம இருந்தாலும் ஈராக் போர் தொடங்கின காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா இந்த விடயங்கள் வெளியில வர தொடங்கும். என்னன்னா, ஒவ்வொரு நாடுமே தாங்கள் ஒரு ஏஐ கண்ட்ரோல்ல வச்சிருக்க வேண்டும்ன்ற ஒரு தேவை இருக்கிறதால சில விடயங்களை வெளிப்படையா கேள்வி கேட்கிற விடயங்கள் எதுவுமே நடக்கிறோம். இல்ல ஐரோப்பிய ஒன்றியம் அதுக்கான சில முன்னேற்பாடுகளை செய்தது சில விடயங்களை கண்ட்ரோல் பண்ணிச்சு, சில சட்டங்களை கொண்டு வந்துச்சு. ஆஸ்திரேலியா சில விடயங்களை செய்தது. ஆனால் மற்ற நாடுகள், குறிப்பா அமெரிக்காவோ அல்லது மற்ற நாடுகளோ அமெரிக்காவோட சேர்ந்த நாடுகளோ இந்த விடயங்களையும் செய்யல. ஏன்னா இந்த போட்டி போய் கொண்டிருந்தது தொடர்ச்சியா. இந்த காலகட்டத்துலதான் உண்மையில ஈராக் போர் நடந்த காலகட்டத்துல சில விடயங்கள் வெளியில வர தொடங்கிட்டது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அன்ட்ரோபிக் சொல்ற அந்த அமெரிக்க அரசாங்கத்தோட இணைந்து வேலை செய்து கொண்டிருந்த நிறுவனத்தை அமெரிக்க பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று சொல்லி அந்த நிறுவனத்தை வெளியேற சொல்லி அமெரிக்கா சொல்லுது, தங்களுடைய எந்த சர்வீசஸ், இராணுவம் அல்லது பாதுகாப்பு சம்பந்தமான அரசாங்கம் சம்பந்தமான எந்த சேவைகள்லையும் அன்ட்ரோபிக் இந்த சர்வீசஸை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அந்த நிறுவனத்தை வெளியேற்றி. இந்த நிறுவனம் வெளியில வரைக்குள்ளதான் இது சம்பந்தமான விடயங்கள் பெரிய அளவில் பேசு பொருளா வருது. ஏன்னா இந்த நிறுவனம் வெளியில அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி என்ன வேணும்னா, அரசாங்கம் தங்களுடைய அந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மாஸ் சர்வேலன்ஸ், அதாவது உங்களுக்கு அமெரிக்கால இருக்கிற மக்களுடைய நடமாட்டம் எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு சர்வேலன்ஸுக்கான அனுமதியை அந்த நிறுவனத்துக்கு தர சொல்லியும், மற்றது அதை விட ஆயுதங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது ஆட்டோமேட்டிக்கா ஆயுதங்கள் இயங்க பண்ணக்கூடிய விடயங்களை
கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விடயங்களையும் தர சொல்லி கேட்டதால தாங்கள் அது தராதால தான் தங்களை அமெரிக்க அரசாங்கம் வந்து இப்படி வெளியேற்றி இருக்குன்னு சொல்லப்பட்டது. அது இப்ப வெளியேற்றி இருக்கா இல்லையான்றது வேறு ஒரு இதா போகுதுன்னா 6 மாசத்துக்கு அதை தொடர போற வேண்டும் இவர்கள் கோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்று போட்டபடி இருக்கு. இதுல மிக முக்கியமான விடயம் என்னன்னா, நாங்கள் அந்த வெனிசுலா ஜனாதிபதியை கைது செய்ததோ அல்லது ஈரான் உயர்மட்ட தலைவரோட அந்த குண்டு வீச்சுல கொல்லப்பட்டது, அதை விட எங்களுக்கு அந்த ஈரான்ல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல வந்து கிட்டத்தட்ட 168 பேர் உயிரிழந்த அந்த தாக்குதல், இது எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஏஐ வந்து அரசாங்கங்களால பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது அமெரிக்க அரசாங்கம் மட்டுமில்லை, மற்ற அரசாங்கங்களும் பயன்படுத்துது. இது போரில் பயன்படுத்தினதால எங்களுக்கு பெரிய அளவுல எங்களுக்கு தெரிய வந்தது இந்த விடயங்கள். இந்த இடத்துலதான் எங்களுக்கு நாங்கள் விழிச்சு கொள்ள வேண்டிய ஒரு சிக்னல் வருகிறது. அந்த்ரோபிக் வெளியேறின உடனேயே ஓப்பன்ஏஐ, அதாவது நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் இந்த ChatGPT நிறுவனம் உடனடியா அமெரிக்க அரசாங்கத்துக்கு சொல்வது வந்து, உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்க வேணும். நாங்கள் ஒரு பிரபலமாக எல்லாரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சாஃப்ட்வேர், ஒரு சாட்பாட். அது தொடங்கின காலத்திலிருந்து மிக ஏராளமான டேட்டாஸை நாங்கள் அதுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு மனிதனோட கதைக்கிறது போல தேவையில்லாத விடயங்கள் எல்லாத்தையும் ChatGPT-யோட கதைச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய போட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த நிறுவனம் ஏராளமான டேட்டாஸை வச்சிருக்கிறோம், எங்களுடைய டேட்டாஸை வச்சிருக்கிறோம். அந்த்ரோபிக் என்ற நிறுவனம் அமெரிக்க அரசாங்கம் அமெரிக்க மக்களைய முழுமையாக கண்காணிக்கக்கூடிய, ஆயுதங்களை இயக்கக்கூடிய கண்ட்ரோல் தொடக்கம் சகல விதமான கண்ட்ரோலையும் அமெரிக்க அரசாங்கத்திட்ட தர சொல்லி கேட்டதாலதான் நாங்க வெளியில வந்திருக்கிறோம்னு சொல்லுவோம். நாங்கள் அதிகமா பயன்படுத்தி எங்களை அறியாமல் ஏராளமான டேட்டாஸை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம் சொல்லுது நாங்கள் அமெரிக்க அரசாங்கத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செய்ய தயாரா இருக்கிறோம்னு சொல்லி. இப்ப இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு தனிநபர்ன்ற சுதந்திரம், பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கேள்விக்குறியாகும். ஒரு அரசாங்கம் கேட்டா இந்த நிறுவனங்கள் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. இல்ல அந்த்ரோபிக் என்ற நிறுவனம் நல்லதான் பிழையா நடக்குதுன்றும் இல்லை. எல்லா நிறுவனங்களும் இப்படியான ஒரு விளிம்பு நிலையில தான் இருந்து கொண்டிருக்குது. ஏனென்னா இதுக்கு இந்த ஏஐ டெவலப்மெண்ட்டுக்கு பின்னால நடந்து கொண்டிருக்கிற முதலீடு, இந்த பாரிய முதலீட்டை வச்சுக்கொண்டு இது கிட்டத்தட்ட ஒரு குமிழி மாதிரி, ஒரு பபுள் மாதிரியான நிலைமையில இருக்குது. இது உடைய இதுல இருக்கிற இந்த பிரதான நிறுவனங்கள்ல சில நிறுவனங்கள் இல்லாமலே கூட போகுது. அப்ப எல்லாருமே ஒரு சர்வைவல், ஒரு உயிர் தப்புறத்துக்கான ஒரு ஓட்டத்துல இருக்கிறதால எங்களுடைய தனிப்பட்ட விடயங்கள் எல்லாமே வந்து இந்த அரசியலுக்குள்ள ஒரு கேள்விக்குறியா வந்திருக்கு. அப்ப இந்த காலகட்டத்துல உண்மையில ஒரு மூவ்மெண்ட் நடந்தது அந்த காலகட்டத்துல. ஆனா பெரிதாக நான் நினைக்கிறேன் தமிழ் பரப்பில அது பேசப்படவே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அந்த்ரோபிக் இந்த விடயங்களை வந்து பப்ளிக்கா அறிவிச்ச இடத்துல உடனடியா நடந்தது. அது ஒரு மூவ்மெண்ட் மாதிரியே நடந்தது. ஒரு ஹேஷ்டேக்கா எல்லா இடமும் பரப்பி மிக பெருமளமானவர்கள் இந்த ChatGPT-ல இருந்து வெளியே, ChatGPT அழிச்சு அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி போட்டு வெளியேறி அந்த்ரோபிக் இந்த கிளவுடை வந்து பெருமளவில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தவன். அந்த டைம்ல அது நடந்தது வந்து, ஆனா தமிழ் பரப்பில பெருசா அது பேசப்படையில ஒரு எதிர்ப்பை காட்டுறதுக்காக அது நடந்தது. ஆனால் இது இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஒரு விளிம்பு நிலையில இருக்குதுன்றதுதான் இது முக்கியமானது. ஒரு பக்கம் அரசாங்கங்கள் வந்து தங்களோட தேவைக்காக இந்த விடயங்களை பயன்படுத்துது, எங்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்புகள் எல்லாமே கேள்விக்குறியா இருக்குது. இந்த நிறுவனங்கள் எல்லாமே பொருளாதார ரீதியா ஒரு விளிம்பு நிலையில இருக்கு. இது ஒரு மிக ஒரு ஆபத்தான நிலை. என்னன்னா இந்த நிறுவனங்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள இந்த நிலையில என்னத்தை கேட்டாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கணும் இருந்தாலும். அப்ப இந்த நிலையில நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு தொடர்பா பேச வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். ஆனா இந்த ஏஐ இந்த ஏஐ இந்த வீச்சம் வந்து இந்த விடயங்களை வந்து பெருமளவு எங்களுக்கு எங்கட கண்ணுல இருந்து மறைச்சு கொண்டிருக்குது. நாங்கள் என்ன செய்யறோம்னா பெருமளவுல வந்து ஒரு ஃபன்னா வந்து நாங்கள் இந்த ஏஐ அந்த குறிப்பா இந்த சாட்பாட்ஸை வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை காய்ச்சி கொண்டிருக்கிறோம்.
படங்களை போட்டு புதிய படங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அப்படி ஏதாவது ஒரு தேவையில்லாத விடயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு பின்னால இப்படியான ஒரு பெரிய ஒரு ஆபத்து ஒன்று எங்களை நெருங்கி கொண்டிருக்கு. இதுல எங்க போய் முடிய போகுது என்ற கேள்விக்கான பதில் இன்னும் இல்லை. ஆனா நம்பிக்கை தரக்கூடியதா சில விடயங்கள் நடக்குது. குறிப்பாக சொல்ல போனால் ஐரோப்பிய ஒன்றியம் சில ஆரம்ப கட்ட முயற்சிகளை எடுத்திருக்குது. ஆனா அது கூட பெரிய அளவில் வேறு செய்யாது. என்னன்னா அமெரிக்கா போலவே ஐரோப்பிய நாடுகளும் பெருமளவு பொருளாதார நெருக்கடியில தான் இருக்கு. குறிப்பா இந்த ஈராக் போர் இன்னும் எல்லாரையுமே ஒரு சிக்கலுக்குள்ள கொண்டு போயிருக்குது. ஆஸ்திரேலியா சில நல்ல முடிவுகளை எடுத்திருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னா ஆஸ்திரேலியால சில இது சம்பந்தமான சில முன்னெடுப்புகள் நடக்கிற மாதிரி தெரியுது. சில நிறுவனங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு தங்களுடைய இந்த கிளவுட் சர்வர்ஸை மூவ் பண்றது தொடர்பாகவும் சிந்திச்சு கொண்டிருக்கிறார்கள். நான் குறிப்பா இந்த விடயத்தை இன்றைக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு எடுத்துக்கொண்டதுக்கான காரணம் என்னன்னா, முக்கியமா நாங்கள் இந்த காலகட்டத்தில், அதாவது ஒரு ஒரு பபிள், ஒரு தளம்பல் நிலையில இருக்கிற ஒரு காலகட்டத்துல நாங்கள் இந்த செட்போட்ஸை பெருமளவு தேவையில்லாம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். தேவையோட பயன்படுத்தலாம், தேவை இல்லாம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுவும் எங்கட பிரைமரி அக்கௌண்ட்ஸ், எங்கட பிரதானமா இருக்கிற இமெயில் அக்கௌண்ட்டை பயன்படுத்தியே நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதால எங்களை அறியாமல் நாங்கள் ஏராளமான டேட்டாஸை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு மிக ஆபத்தான நிலைமை. அப்ப இந்த காலகட்டத்துல நாங்கள் இந்த ஏஐயின் இந்த வீச்சுக்குள்ள தேவையில்லாம சிக்கப்படாம நாங்கள் எங்களுக்கு தேவையானதை மட்டும் பயன்படுத்தி கொண்டு இந்த தேவையில்லாத விடயங்களை தவிர்த்து கொள்ளலாம். கட்டாயம் அப்படி பயன்படுத்த வேணும் என்ற பட்சத்தில் எங்களோட பிரைமரி அக்கௌண்ட் இல்லாத வேற சில அக்கௌண்ட்ஸை நாங்கள் பயன்படுத்துறது ஓரளவுக்கு நாங்கள் இந்த விடயங்களுக்குள்ள போய் சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு உபயோகமா இருக்கலாம். இதை விட மிக முக்கியமா என்னன்னா, நாங்கள் இந்த நிறுவனங்களுக்கு பின்னால நடந்து கொண்டிருக்கிற இந்த அரசியல் பற்றி நாங்கள் மிக கடுமையாக பேச தொடங்க வேண்டும். பொது வழியில அட்லீஸ்ட் தெரிந்து கொள்ளதாவது வேணும். ஏன்னா இந்த மாற்றங்கள் நாங்கள் இதை பற்றி பொது வழியில இல்ல சமூக வலைத்தளங்கள்ல நாங்கள் இது தொடர்பாக பேச தொடங்கினால் மட்டும்தான் இந்த நிறுவனங்கள் என்ன செய்யும்னா சில ஆரோக்கியமான விடயங்களை தாங்களே முன்னெடுக்கும். இல்லாட்டி இந்த இப்படியான ஒரு நிலைமையில நாங்கள் நல்ல நிறுவனங்கள் என்று சொல்ற நிறுவனங்கள் கூட சில வேளைகள்ல எங்களை ஒரு சிக்கலுக்குள்ள கொண்டு போறதுக்கான சந்தர்ப்பம் வரலாம் என்று நான் நம்புறேன். ஏன்னா இந்த முதலீடுகள் நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவு பெரிய முதலீடுகள். அப்ப இதுல இருந்து எல்லாருமே பிழைத்துக் கொள்றதுக்கான ஒரு ஓட்டம் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல நாங்கள் இதுக்குள்ள நடக்கிற விஷயங்கள், இந்த அரசியல் விடயங்களையும் நாங்கள் பெருமளவில் கவனிச்சு நாங்கள் ஏஐ தொடர்பான விடயங்களை கொண்டு போன மாட்டோம் நல்ல நினைக்கிறேன். இந்த பிரதானமா பார்க்குற இடமெல்லாம் ஏஐ தொடர்பான புதிய விடயங்கள், பயிற்சிகள், நன்மைகள், அப்படியான விடயங்கள் மட்டும்தான் பேசப்பட்டு கொண்டிருக்குது. நான் இந்த இடத்துல நான் இதை கொண்டு வரதுக்கான காரணம், இந்த விடயங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக பேச தொடங்குறது நல்லது என்ற காரணத்தால தான் நான் இந்த இடத்தோட இது ஒரு பொருளாதாரம், அரசியல் சம்பந்தமான விடயங்கள்ல ஒரு டெக்னாலஜி சம்பந்தமான விஷயம் மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல இயலாது, பிரசன்டேஷன் மாதிரி ஒரு விஷயத்த செய்ய இயலாது. நான் இந்த இடத்துல இந்த ஆரம்ப கட்ட உரையை நிறுத்தி கொண்டு நான் நினைக்கிறேன் கேள்விகளுக்குள்ள போகலாம். உங்களுக்கு இது தொடர்பான கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேட்கறது மூலமாக உங்களுக்கும் எனக்கும் மேலதிக தெளிவுகளை கொண்டு வரலாம் என்று நம்புறேன். ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க. இப்ப நாங்க இவ்வளவு தூரம் தெரிஞ்சு தெரியாம பிள்ளைகள் விட்டுட்டோம். சோ இப்ப நீங்க சொன்ன அறிவுரைகளின்படி இனி நாங்க மேற்கொண்டு அல்லது ஏற்கனவே செய்ததுகளால இருக்கிற பாதிப்புகளையும் தவிர்த்து நீ மேற்கொண்டு பாதிப்பும் வராமல் என்னென்ன நடவடிக்கைகளை நாங்க எடுக்க வேணும்? முதலாவது கேள்விக்கு என்னன்னா, நாங்கள் முதலாவது விடயம் சாட்போட்ஸ் தான் நாங்கள் அதிகமா பாவிச்சு கொண்டிருப்போம். அதிகமான ஆட்கள் பாவிக்கிறதா இருக்கும். சாட்போட்ஸ்ன்றது நீங்கள் ஒரு ஆப்பில் கேள்விகள் எல்லாம் கேட்கறது அதிகமா பாவிச்சு கொண்டிருப்பீங்க. இந்த சாட் ஜிபிடியோ
அல்லது ஜெமினாயோ ஏதோ ஒரு சாட்பாட்ஸ் நீங்க பாவிச்சு கொண்டிருப்பீங்க. முக்கியமான விடயம், உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு அப்ளிகேஷன் அதுக்குள்ளே ஒரு ஏஐ இருந்ததுன்னா நீங்க பயன்படுத்துறதுல பெருசா சிக்கல் இருக்காது. உதாரணமா சொல்றதா இருந்தா, நீங்க மைக்ரோசாஃப்ட் சர்வீஸ் பயன்படுத்துறீங்க, அதுக்குள்ள இருக்கிற கோபைலட்டை பயன்படுத்திக்க மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஒரு தேவை இருக்குது, உங்களுடைய டேட்டாவை சரியா வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. அதே மாதிரி கூகுள் சர்வீசஸ் நீங்க பயன்படுத்துறீங்க, ஜெமினை பயன்படுத்துறீங்கன்னா அதுக்கு ஒரு தேவை இருக்குது, உங்களோட பாதுகாப்பா வச்சுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. இருந்தாலும் தேவையில்லாம போட்டோஸ் அப்லோட் பண்றது அல்லது டாக்குமெண்ட்ஸ், குறிப்பா வந்து இப்ப நான் பார்த்த நீங்க எங்களுக்கு யாழ்ப்பாணத்துல நடந்திருக்கிற ஒரு முக்கியமான விடயம், அவசரமா அரச ஊழியர்களுக்கு வந்து ஏஐ ட்ரைனிங் கொடுத்துருக்கு. அதுல அரசு ஊழியர்களுக்கு அந்த ட்ரைனிங் சரியா போய் சேரியல போல இருக்கு. என்னன்னா அவ தங்களுடைய கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸை கூட அப்லோட் பண்ணிடணும். அதெல்லாம் மிக பயங்கரமான பிரச்சனையை கொண்டு வரும். வந்து அப்ப தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணாதுங்க. ஈவன் நீங்க இப்ப லெட்டர்ஸ் சம்பந்தமா இருந்தா கூட അതിന്റെ அந்த ஹெடர் கூட்டப்பாட விட்டுற வேணும். அதாவது உங்களோட பேர்கள் சம்பந்தமான விடயங்களை விட்டுட்டு பொடியை மட்டும் போட்டு நீங்களோட கேட்கலாம். அதுக்கு ஒரு லெட்டர் எழுதி தர சொல்லி ஒரு ஆன்சர் எழுதி தர சொல்லி கேட்கறதுல பிள்ளை இல்லை. ஆனா ஹெடர் ஃபூட்டரோட போர்டுக்கு என்ன நடக்கும்னா இந்த லெட்டர் யாருடையது யாருக்கு போகுதுன்றது தெரியும். அது மாதிரி போட்டோஸ் கொடுக்கலையும் வந்து எங்களுக்கு இருக்கிற சிக்கல், அது நீண்ட காலத்துல உங்களுக்கு வேற வேற விதமான பாதுகாப்பு பிரச்சனைகளையும் கொண்டு வரும். என்னன்னா ஏஐ ஜென்ரேட் பண்ணி போட்டோஸை ஜென்ரேட் பண்ணிக்க உங்களுடைய போட்டோஸையும் வச்சுக்கொண்டு ஜென்ரேட் பண்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. உதாரணமா சொல்றதா இருந்தா இப்ப ஒரு ஸ்ரீரங்கன் ஒரு பவுனியா கேர்ள்ல ஒரு போட்டோ அல்லது ஒரு போயிட ஒரு முகத்தை கிரியேட் பண்ணி தர சொன்னா அது ஏற்கனவே தன்னிட்ட இருக்கிற அப்படியான போட்டோஸை வச்சு கொண்டுதான் கிரியேட் பண்ணும். அப்ப அது கொஞ்சம் அதுகள்ல இருந்து சாயல் எடுத்துக்கொள்ளக்கூடிய இதுகள் இருக்கிறதால தேவை இல்லையாண்டா நாங்கள் இதுகளை தவிர்த்து கொள்றது நல்லா. இப்ப நான் உங்களுக்கு பிரதானமா சொல்றது ரெண்டு. ஒன்று, நீங்க ஏற்கனவே பாவிச்சு கொண்டிருக்கிற ஒரு ட்ரஸ்டட் சர்வீஸ்ல இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்க பாவிச்சு கொள்ளலாம். ரெண்டாவது, தேவையில்லாத விடயங்களை அதுக்குள்ள அப்லோட் பண்ணாதீங்க. அப்லோட் பண்றதா இருந்தா கூட உங்களோட பேர், நிறுவனம், அந்த விடயங்கள் தவிர்த்த மிச்ச விடயங்களை மட்டும், அந்த பொடி பாட்டை மட்டும் கொடுத்து ஒரு கேள்வியை கேட்கலாமே தவிர எல்லாத்தையும் கொடுத்து கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா இந்த முழு விடயங்களும் இங்கே ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்குது. அது என்ன நடக்க போகுது, இதுக்கான ஒரு ஒரு ரெகுலேஷன் வேர்ல்ட் வைடா வருமா, வர வேணும். எப்ப வருமன்றது தெரியல. அப்ப அது வரும் மட்டும் நாங்கள் குறைஞ்சது கவனமா இருந்து கொள்ளும். நன்றி. செய்தி என்று சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள ஒரு செய்தி நிறுவனம் நேற்று வெளியிட்டு நினைக்கிற நேற்று வந்த நாள் அந்த சீனா அமெரிக்காவை ட்ரம்பை எச்சரித்த சீனாண்டு சில பேர் வருது. என்னன்னு சொன்னால் அந்த பழைய தகவலை வச்சு கொண்டு சேக்கனுடைய தகவலை வச்சு கொண்டு ஒரு தாக்குதல் செய்யக்க அது அந்த அந்த இடத்துல அந்த அந்த இலக்கு இல்லை, வேறு ஒன்றிருந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவை. ஆகவே இந்த செயற்கை நுண்ணறிவை சரியா பயன்படுத்தாம விட்டா உலகத்துல பெரிய பேரழிவு வரும்னு சொல்லி ஒரு எச்சரித்திருக்கு. அது உண்மையான செய்தியா? உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சால் அதை பற்றி இருக்கா தெரியப்படுத்துறேன். நல்லா உண்மையிலே இதை பற்றி பலரும் சொல்லிட்டு கடைசியா சொன்னது நான் நினைக்கிறேன் எலன் மாஸ்கா இருக்கும். ஓப்பனையோட சண்டை பிடிச்சு கொண்டு வெளியில வந்தா பிறகு சொன்னது, அணுகுண்டா இருக்காது மனித குலத்தை அழிக்கிறது வந்து ஏஐயா தான் இருக்கும், அதை சரியா கையாளாட்டின்னு சொல்லி. அது ஒரு உண்மையான விஷயம். ஏஐ வந்து மிகப்பெரிய அழிவுகளை எங்களுக்கு கொண்டு வரக்கூடிய இடத்துலதான் இன்னும் இருக்குது. வந்து அது நாங்கள் ஏஐ தொடங்கின காலத்திலே இதை நாங்கள் எப்படி ஒப்பிடலாம்னா, குளோனிங் வந்த காலத்துல வந்து ஆட்டுக்குட்டியை பயன்படுத்தி குளோனிங் செய்யக்குள்ள எல்லாருமே அது ஒரு பொதுவான சட்டமா கொண்டு குளோனிங்கை தடை செய்தவன். வந்து இங்க அதை தடை செய்ய தேவையில்லை, ஆனா நாங்கள் அதை ரெகுலேட் பண்ண வேணும், சரியான இடத்துக்கு கொண்டு வர வேணும். வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பொருளாதார நெருக்கடி போய்கொண்டிருக்கிறதால இந்த இடத்தை யாரு கைப்பற்றுறது, இந்த ஏஐயை யார் கைப்பற்றுறது, ஏஐ கேபிட்டல் யார் என்ற போட்டி போய்கொண்டிருக்கிறதால இந்த விடயங்கள் எதையுமே கவனிக்காம போய்கொண்டிருக்கிறோம். அது நடந்தது ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்டுட்டு. ஏன்னா அந்த பேட்ரியாட் ஏவுகணை தான் விழுந்திருக்கின்றது தெரியுது. மற்றது அந்த
ஸ்கூல்ல விழுந்ததுதான் அந்த நியூஸ் வந்து 168 பேர் உயிரிழந்தது. பெரும்பாலும் சிறுவர்கள்ன்றதால அது ஒரு பிரதானமான பிரச்சனையா மாறி இருக்குது. அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து இராணுவ நிலைகள் இருக்குது வேற வேற இடங்கள்ல. ஆனா இதுல நடக்கிற அந்த பெருமளவான ஆக்கள மூவ்மெண்டையும் வந்து அது வந்து டிடெக்ட் பண்ணி இருக்கலாம். இதுக்கும் ஒரு இராணுவ நிலை என்ற மாதிரி டிடெக்ட் பண்ணி இருக்கலாம். ஏன்னா பேட்ரியட் ஏவுகணை விழுந்திருக்கேன்ல அது ஆல்மோஸ்ட் இந்த ஃபெயிலியர் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இது ஒரு உளவு தகவல்கள்ன்றது வந்து ஒரு பெரிய லார்ஜ் டேட்டாவை வந்து தான் அனலைஸ் பண்ணும். அப்ப அது பழைய டேட்டாஸையும் அனலைஸ் பண்ணி தான் ஒரு பேட்டர்னை பிடிக்கும். அது சில இடங்களை வந்து சரியா கண்டுபிடிக்கிறதுக்கு அதுல ஒரு பிழையாத்தான் அது காரணம் இருக்கலாம் என்று சொல்லித்தான் பெரும்பாலும் நம்பப்படுது. விசாரணைகள்ல தான் தெரியும் அது என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. இப்போ இதோட இன்னொன்றை ஆட் பண்ண விரும்புறேன் என்னன்னா, நான் சுகு இதுல இப்ப அந்த நீங்க ஜனாதிபதி ட்ரம்ப் அடிச்சா சில இதுகள்ல லெட்டர்ல வருது முந்தின ஜனாதிபதி என்றுதான் வருது, முந்தின பிரசிடன்ட். அப்ப அது ஏஐல போய் நீங்க அடிச்சீங்களா அப்படித்தான் வரும். அப்படியே அனுப்பி விட்டுச்சுன்னா இதாவது. அப்ப அந்த இன்னும் அந்த ஏஐல இவர் ஸ்டில் இதுல இருக்கிறார், பவர்ல இருக்கிறார்ன்றது சில நேரம் தெரியுது இல்ல. இல்ல அது வேற காரணங்கள் இருக்குது. அது என்னன்னா இப்ப இதுல வந்து ChatGPT கணக்க வந்து ஒரு அக்யூரேட்டான தகவலை கொடுக்காம சிலது இமேஜின் பண்ணி சில விஷயங்களை இது பண்ணி கொண்டு போகுது. இப்ப ஜனாதிபதி ஃபோமர் காட்டுறதுக்கு பின்னால வேற சிக்கல்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த போருக்கு பிறகு இந்த ஏஐ பேஸ்டா ஒரு போர் நடக்குது வந்து. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அநேகமா அமெரிக்காவோட பக்கம் அல்ல இஸ்ரேலின் பக்கம் தான் போர் போய்கொண்டிருக்கிறது மாதிரியான ஒரு விடயத்தை பெரிய அளவுல இராணுவ ஆய்வாளர் சிலரை வந்து சொல்லி கொண்டிருந்தார். இப்ப ஃபேக் நியூஸை பரப்புற இந்த ஒரு பக்கச்சார்பான நியூஸை பரப்புற ஒரு மீடியாவை பற்றி நான் கதைக்கல. சில பொதுவா ஆய்வு செய்யற ஆக்களை வந்து பரப்பி கொண்டிருந்தவை என்னன்னா ஏஐ மூலமா ஜெனரேட் பண்ணின ஏராளமான பிழையான தகவல்களை வந்து தொடர்ச்சியா பரப்பி கொண்டிருந்தது. ரெண்டு பக்கமுமே செய்து கொண்டிருந்தது. இப்ப வீடியோஸை வந்து கிரியேட் பண்ணி போட்டு கொண்டு வந்தாங்க. இப்ப அதையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு அது பிழையானதுன்றதுக்கு இடையில நியூஸ் பெரிய லெவல்ல ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்ப அதுகளால வந்த விடயங்கள் கணக்கு பிழையான தகவல் வர்றதுக்கு காரணமா இருந்தது. சிலவேள ஜனாதிபதி சம்பந்தமானதும் அப்படி ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பக்கமுமே பெரிய ஐடி டீம்ஸ் வேலை செய்யும். அதை விட இப்ப எல்லாம் ஐடி டீம்ஸ் தேவையில்லை. ஏன்னா ஒரு பிழையான பரபரப்பான நியூஸை கொடுத்தா உடனே நாங்களே அதை பெரிய அளவுல பரப்புறதால அதுகளை கண்ட்ரோல் பண்றது பெரிய கஷ்டமா இருக்கும். அதால வந்த பிழையாத்தான் அது இருக்கும். ஆனா ChatGPTக்கான விஷயங்களை தானே இது பண்ணுது. நீங்க ஒரு 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 விடயத்தை சொல்லி நீங்கள் ஒரு திருக்குறள் கேட்டீங்கன்னா அது தானே ஒரு திருக்குறள் எழுதி திருக்குறள்னு சொல்ல முடியும். அப்படியான சிக்கல்களும் இருக்குது. எல்லாத்தையும் நம்ப இல்லாது கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஐயா வணக்கம், எட்வர்டு பாக்கிராஜ், திருச்சியிலிருந்து. சுகுசார் கேட்டார் இல்லையா, அதில் ஒரு விஷயம் என்னென்னா அப்டேட் பண்ணுவாங்க. அதை இப்போ இந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப முன்னாடி இருந்துச்சு. எப்படின்னா இப்போ டீப் சீக்கெலாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்க இப்போ 2025னாக்கா 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாவெலாம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயங்களை கேட்கும்பொழுது கரெக்டாக வரும். ஆனால் 2025 நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது அதால் சொல்ல முடியாது. ஏன்னா அது அப்டேட் ஆகாமல் இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி நேரங்களில் ஏஐ யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ப்ரோ வெர்ஷனில் வந்து இந்த பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும். ஒன்று. அடுத்தது கூகுள், நான் பார்த்த வரைக்கும் கூகுள் ஜெமினி வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. உடனடியாக அந்த லேட்டஸ்ட் தகவலை கொண்டு வந்துடுது. சில டீப் சீக்கு இந்த மாதிரியான ஒரு சில இது வந்து கொஞ்சம் அந்த பழைய தகவல்களை கொடுக்குது. பழைய தகவலை கொடுக்குது, அதாவது தவறான தகவல் இல்லை, பழைய தகவலை கொடுக்குது. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. அதுல ஒரு காரணம் என்னன்னா ChatGPTயை பொறுத்தவரையில அவங்களுக்கு டேட்டா காணாது வந்து. அது ஒரு புது இன்ஜின் புதுசா வந்திருக்குது. ஆனா கூகுளை பொறுத்தவரையில நாங்க நீண்ட காலமா ஏராளமான டேட்டாவை ஏதோ வழியில கூகுள்கிட்ட கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நாங்க நீண்ட காலமா பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப கூகுளை பொறுத்தவரையில ஒப்பீட்டு அளவுல கூகுள்கிட்ட ஏராளமான டேட்டாஸ் இருக்குது. அதால அது ஒரு பிரதானமான காரணம். நீங்க ஜெமினைல கேட்கறதுக்கும் ChatGPTல கேட்கறது, ஜெமினைல கேள்வி கேட்கல வார ஆன்சர்ஸ் வந்து ChatGPTல வாரதை விட சரியா இருக்குது. மற்றது
நீங்க சொன்னது மாதிரி ஒரு முக்கியமான விடயம் அந்த பெய்ட் வெர்ஷன் நியூ வெர்ஷனுக்கு போகைக்குள்ளேயும் வார ஆன்சரும் ஃப்ரீ வெர்ஷனுக்கும் இடையில ChatGPT-ல வித்தியாசம் இருக்கு. ஜெமினில அந்த வித்தியாசம் இல்லை, ஆனா ChatGPT-ல அந்த வித்தியாசம் இருக்கு. அது சரியான தகவல். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஓரளவுக்கு நாங்கள் பொது வழியில இப்படியான விடயங்களை பேச தொடங்குறது இன்றைக்கு உண்மையில நாங்கள் இதுல இந்த இந்த தலைப்பு எடுத்துக்கொண்டதுக்கு முக்கியமான காரணம் இதுக்கு பின்னால இருக்கிற இந்த அரசியல் பொருளாதாரத்தால இவர்களுக்குள்ள இருக்கிற இந்த போட்டிகள் சம்பந்தமான விடயங்களை வந்து நாங்கள் இதுல இருக்கிறவங்க வந்து நாங்கள் பொது வழியில பேச தொடங்குறது ஒரு பிரதானமான நோக்கம். நான் நினைக்கிறேன் அந்த விடயங்களை நீங்கள் தொடர்ந்து பேசுறது, அது தொடர்பா உங்களுக்கு ஏதன் விளக்கங்கள் தேவை என்றால் நீங்க கேட்கலாம் இந்த இடத்துல. யுவராஜா சர்மிக் இந்த செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக அதை தீவிரமா பாவிக்கிற நாடுகள் என்று சொல்லி இதன் பட்டியல்படுத்தக்கூடிய இருக்கா? டேட்டா இல்ல, அரசாங்கங்களை கேட்குறீங்க? அரசாங்கம் தான் இருக்கிறோம். அரசாங்கம் இப்போதைக்கு அமெரிக்கா கடுமையா பயன்படுத்துற ஒரு நாடு. அது கண்ண வேற வேற விதங்கள்ல கணக்கு நடந்து கொண்டிருக்குது, டெஸ்டிங் நடக்குது. அதை விட ட்ரம்ப் வந்து அந்த்ரோபிக்கோட பிரச்சனை வந்ததோட தங்களோட ஓன் ஏஐ டெவலப் பண்றதை பற்றி கூட ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் போய் கொண்டிருக்குது. அது எந்த லெவலில் இருக்குன்றது தெரியல. அதாவது அமெரிக்க அரசாங்கத்துக்கான ஏஐ, அதாவது இந்த கட்டுப்பாடும் இல்லாம தாங்கள் நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஏஐ, ட்ரோன்ஸையோ அல்லது மிசைல்ஸையோ தானாகவே இயக்கக்கூடிய, தொடர்ச்சியா எல்லா மக்களையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு ஏஐயை வந்து டெவலப் பண்ற அளவுக்கு கூட அங்க போய் கொண்டிருக்கிறது. ஆக உச்சகட்டமா அவியல் அதுல இருப்பினம் நினைக்கிறேன். ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில ஓப்பன் ஏஐ சம்பந்தமான விடயங்கள்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றது மாதிரி தெரியுது. ஏன்னா சில நிறுவனங்கள் ஆஸ்திரேலியாவை நோக்கி போறதுக்கு அது ஒரு காரணமா இருக்குது. தங்களுடைய டேட்டா சென்டர்ஸை அங்க கொண்டு போறதுக்கான வேலையெல்லாம் தொடங்கி வைக்கணும். ஓப்பன் ஏஐ சம்பந்தமா, ஓப்பன் ஏஐன்னு சொல்றது வந்து ஓப்பன் ஏஐ நிறுவனம் இல்லை, ஏஐ வந்து ஒரு திறந்த மூலத்தை வந்து நோக்கி போறது சம்பந்தமான ஒரு முயற்சியில ஆஸ்திரேலியா ஒரு ஆய்வுல இருக்கிறது மாதிரி தெரியுது. உண்மையிலே இது ஒரு மிக குழப்பமான நிலையில நாங்கள் இருக்கிறோம். எல்லாரும் ஒரு கடும் போட்டிக்குள்ள இருக்கிறதால நினைக்கல அப்படி டேட்டா எடுக்கத்தக்கனையா இருக்கோ தெரியல. இங்க அது கிடைச்சதுன்னா நான் பேர் அந்த ஒரு அண்மையில டெல்லியில ஒரு மாநாடு நடந்து இந்த செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக அது ஒரு பொதுவான தலைப்பிலே எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான ஒரு மாநாடா. அதுக்கு இந்திய அரசாங்கம் நல்ல முக்கியத்துவம் கொடுத்திருந்தது. இல்ல, அது முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்தியா அதுல பின்னால நின்றுடக்கூடாது. அது ஒரு மிக பிரதானமான ஒரு சூப்பர் பவரா இருக்கிற ஒரு நாடு ஏஐல வந்து பின்னால போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அவசர அவசரமா அதை செய்தது என்னன்னா இந்தியா அந்த இடத்துக்கான வேலையில தொடங்குறது. அதுக்காக தான் இந்த மாநாடை வந்து அவங்க செய்தவங்க அவசரமா வந்து. எல்லா நாடுமே இந்த போட்டியில இருக்குது. இந்தியா வந்து அந்த பெரிய அளவில் ஒரு மாநாடு செய்திருக்குது, மற்ற நாடுகளும் கூட அதுல இருக்குது வந்து. அது உண்மையில என்னன்னா அந்த விடயங்கள் நடக்க வேணும். ஏஐ சம்பந்தமான விடயங்கள் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு ஆரம்பம் தான் அது. சர்மிக், நான் வேற கேள்வி, உயர்தர மாணவர்களை பொறுத்தவரையில இந்த செயற்கை நுண்ணறிவின் அவசியத்தை பற்றிய கொஞ்சம். அவசியம் என்று சொன்னீங்கன்னா நீங்க
அதை எப்படி பயன்படுத்துறீங்கன்றதுல தான் இருக்குது. என்னன்னா இப்ப நாங்க படிக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து ஏஐய வச்சு நாங்க படிக்க வழிகிட்டுட்டோம்னா எங்கட அது கொஞ்சம் பெரிய டாபிக் நினைக்கிறேன். ஏன்னா எங்கட சிந்தனைகள் சம்பந்தமான விடயங்கள் பெரிய அளவில் மட்டுப்படும். ஆனா சில விளங்காத விஷயங்களை நீங்கள் ஏஐ மூலமா போய் ஒரு சாட்போர்ட் மூலமா போய் எடுத்து அதை கொண்டு வந்து விளங்கி கொள்றது சம்பந்தமான இடத்துல பயன்படுத்திக்க அது நல்ல விஷயம். இப்ப பயன்படுத்துற விஷயத்துலதான் இருக்குது. இப்ப உண்மையில பாத்தீங்கன்னா எங்களுக்கு இங்கேயே வந்து பெரிய சிக்கலா இருக்குது. பல்கலைக்கழகம் தொடங்க எல்லா இடத்துலையும் ஏஐயை பயன்படுத்தி தான் எல்லா வேலையும் நடக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் அப்ப லெக்சரர்ஸுக்கு டீச்சர்ஸுக்கு பெரிய கஷ்டமா இருக்குது. இவங்க எப்படி செய்திருக்கிறாங்கன்றத கண்டுபிடிக்கிறாங்க, விளங்கித்தான் செய்யறாங்களான்னு சொல்லி. அப்படி போகல அது அவைக்கு பெரிய பாதிப்பா இருக்கும். ஆனா சில விடயங்களை தேடி எடுத்துக்கொள்றதுக்கு, படிக்கிறதுக்கு, செய்யறதுக்கு பயன்படுத்திக்க அது நல்ல விஷயமா இருக்கும். எதை பயன்படுத்த வேணும், எங்க எப்படின்றத சொல்லி கொடுக்கறதுலதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் தனியா கதைக்க வேண்டிய டாபிக்கா இருக்குமான்னு நினைக்கிறேன். அதுல மற்றது விஷயங்கள் இந்த எங்கட தமிழகத்தை பொறுத்தவரையில அரசியல் சார்பான உதவிகள் இருக்கப்படாது அப்படின்ற ஒரு இது எங்கட ஜாப்பில இருக்குது. ஆனா சாதாரணமா ஒரு ஒரு இணைய அமைப்புகளுக்கு அந்த இது ஒரு அரசியல் சார்ந்த விடயம் இல்லாமல் எவ்வளவு தூரம் முக்கியமானதுன்றதை காட்டிலும் இந்த கேள்வி இதுக்கு அரசியல் இது இன்றைக்கு நாங்கள் பேசின விஷயம் வந்து அரசியல் வந்து இந்த சாதாரண கட்சி இதுகள் சார்ந்த அரசியல் எதுவும் கிடையாது. இது வந்து அரசியல்ன்றது என்ன, ஒரு பவர் அண்ட் பிசினஸ் தான் அரசியல். எல்லா இடத்துலயும் ஒரு பவர் அல்லது பிசினஸா இருக்கு அரசியல். இது இந்த ரெண்டுக்குமா நடக்கிற போட்டிக்குள்ள யார் வந்து பலியாடுகள்ன்றா நாங்கள் இதை யூஸ் பண்றாங்க. இதுக்கு பின்னால நடக்கிற அரசியல்ன்றது பொது அரசியலுக்குள்ள வராது. இது எல்லாருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள். இந்த விடயங்களை பற்றி நாங்கள் ஆழமாக எல்லா இடத்துலயும் உரையாட வேணும். இப்படியான விடயங்கள் இந்த மேலோட்டமா சில விடயங்கள் கடந்து போறதாலதான் எங்களை சுத்தவரை நிறைய பிரச்சனைகள் நடந்து வந்திருக்கு. இது உங்களோட கொள்கைகளுக்குள்ளே பிரச்சனையா வராத அரசியல்ன்றதால நாங்கள் இதை ஆழமா பேசலாம் இப்படியான விஷயங்கள். ஐயா, இந்த இடத்துல நான் ஒரு கருத்து சொல்லலான்னு நினைக்கிறேன். ஹோம் இன்னைக்கு இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க இல்லையா, வீட்டு பாடம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கேள்விக்கு பதிலை வந்து ஏஐ மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்து எழுதுறாங்க. அதே மாதிரி முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்ட் ஃப்ரம் ஆல்ஃபாவில் போட்டு இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க, கணித சம்மந்தமான ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன், அல்லது சயின்ஸ் சம்மந்தமாக ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த வெப்சைட்டு தெரிஞ்சுதுன்னா அதில் போயிட்டு நம்ம போய் அதோடைய எக்ஸ்பிளனேஷனை நம்ம பார்க்க முடியும், அந்த விளக்கத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். ஆனால் இப்போ என்ன பண்ணிடுறாங்க, ஜஸ்ட்டு அதை வந்து அப்படியே ஒரு கூகுள் இது ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. கூகுள் அதை என்னது சொல்கிறது, அது அந்த கேமரா இது இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. ஃபோட்டோ எடுத்த உடனே அதை பற்றி எல்லா விளக்கத்தையும் சொல்லிடுறது. இப்போ எந்த வெப்சைட்டில் போய் அதை போய் எடுக்கிறது, தேடுறது அப்படிங்கக்கூடிய அந்த நாலேஜ் தேவையில்லாமல் போயிடுச்சு. இப்போ எந்த கேள்வி கேட்டாலும் அது வந்துடுது. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நானே பார்த்திங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்காக, அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்காக தனியாக வந்து ஒரு பிளாக் இது பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏஐ பவர்டு. என்னன்னாக்க நம்ம பேச பேச அது பேசும், அது ஒரு கேள்வி கேட்கும், நம்ம பதில் சொல்ல, நம்ம கேள்வி கேட்க அது பதில் சொல்ல, இந்த மாதிரி வந்து ஒரு கான்வர்சேஷனை கொண்டு வர முடியுது. இப்படி பார்த்திங்கனாக்கா அந்த ஏஐ வந்து இப்போ கல்வி சார்ந்த விஷயங்களை வந்து நிறைய பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அதாவது ஆசிரியர்களை விட மாணவர்கள் நிறையா பயன்படுத்துகிறாங்க. ஆசிரியர்கள் அந்த அளவுக்கு சரியான இது இல்லை, ஆனால் மாணவர்கள் நிறைய பேர் வந்து ஏஐ வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது முக்கியமானது. நீங்க சொன்ன ரெண்டு விஷயமும் வேற வேற இடத்துல வருது. ஒண்ணு, முதலாவது நீங்கள் ஒரு கேமராவை பயன்படுத்தி ஒன்று எடுத்து ஒரு ஈக்குவேஷனை செய்து ஆன்சரை கொடுக்கறதுன்றது பிழையான மெத்தட். அதை நாங்கள் என்கரேஜ் பண்ணக்கூடாது பிள்ளைகளுக்கு வந்து. ஆனா அந்த ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுதுன்னு சொல்லி விளங்கப்படுத்த சொன்னா அது ஒரு டீச்சர் விளங்கப்படுத்துறதை விட இன்னும் டீட்டெயிலா விளங்கப்படும். இப்ப நாங்கள் அதை கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னன்னா, ஏஐயை நீங்க எப்படி பயன்படுத்தவே வேணாம்னு சொல்லாம எப்படி பயன்படுத்தலாம்ன்றதை சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா எக்ஸாமுக்கு அதே ஈக்குவேஷன் வரையிலேண்டா காப்பி பண்ணி போடுறவரால ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப பிள்ளைகளுக்கு
அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், நீங்கள் இதை எப்படி சால்வ் பண்ணி தருகுதுன்றதை விளங்கப்படுத்த சொல்லி ஏஐட்ட கேட்டால் அது ஒரு டீச்சரை விட நல்லா விளங்கப்படுத்தும், அவைக்கு கூட ஒரு அறிவு கிடைக்கும். அது மாதிரி நீங்க இங்கிலீஷ் படிப்பிக்கிறதுன்றது அது ஒரு கொஞ்சம் நல்ல விஷயமா தான் பாக்குறேன். நான் ஒரு இந்தியன் ஆப் ஒன்று பார்த்தேன், நல்லா இருந்தது. வந்து ஒரு தொடர்ச்சியா வந்து பிள்ளைகளை திருத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறது வந்து அவைக்கு கொஞ்சம் இன்னும் கூட ஹெல்ப் பண்றதா இருக்குது. அப்படியான விடயங்களை பயன்படுத்தலாம், அது பிழை இல்லை. அந்த நாங்கள் எப்படி பயன்படுத்த போறோம்ன்றதுதான் முக்கியமா இந்த இடத்துல வேலை இதுவா. அதே மாதிரி மொழிபெயர்ப்புக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது முதல்ல பார்த்தா நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு வந்து சரியாக இதாக இருக்காது. ஆனால் அதே விஷயத்தை ஏஐ பயன்படுத்தி மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது அந்த வாக்கிய அமைப்பு, வாக்கிய நடை இதெல்லாம் வந்து அழகாக வருது, இன்னும் அருமையாக வந்து மொழிபெயர்ப்பு செய்து கொடுக்குது. இந்த ஏஐல இருக்கிறது அதுதான், உங்களுக்கு அந்த மிஷின் லேர்னிங் வந்து அது தன்னைத்தானே வந்து திருத்திக் கொள்ளும், அந்த பிள்ளைகள்ல இருந்து வந்து திருத்திக் கொள்ளும். அப்ப முன்னைய விட நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்குது. வந்து குறிப்பா இப்ப கூகுளோட சர்வீசஸ் வந்து எல்லா இடமும் இன்டகிரேட் பண்ணி இருக்கிறதால அந்த சேஞ்ச் எல்லா இடமும் தெரியுது. தமிழ்ல நீங்க கூகுள் சர்வீசஸுக்குள்ள வேற வேற இடங்கள்ல கேட்கறதுக்கு முன்னைய காலங்கள்ல தமிழ்ல தந்த விடைகளுக்கும் வந்து பதில்களுக்கும் இப்ப தார பதில்களுக்கும் இடையில சரியான வித்தியாசம் இருக்குது. ஒரு சாதாரணமா ஒரு ஆக்கள் சரியா எழுதுறது மாதிரியே வந்து தருகுது. இந்த டிரெக்ட் டிரான்ஸ்லேஷன் இல்லாம நல்ல மாற்றமா இருக்குது. ஒரு விடயத்தை சொல்லலாம் வந்து என்னன்னா, நாங்கள் பெரும்பாலும் வந்து இந்த தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்கள்ல வந்து குறிப்பா அந்த ஆன்லைன் சர்வீசஸ் அநேகமா எல்லாமே வந்து ஒரு ஃப்ரீ சர்வீசஸ் தான் கிடைக்குது. நாங்கள் நிறைய இடங்கள்ல பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஃப்ரீ சர்வீசஸ் நாங்கள் பயன்படுத்திக்க அங்க உண்மையில நாங்கள் கொடுக்குற விலை வந்து எங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள், அது ஒரு எங்களோட தனிப்பட்ட பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களையே கேள்விக்குறியாக்கும். அது தொடர்பா பெரிய அளவில் நாங்கள் அதை பற்றி கவலை கொள்றதில்ல. ஆனா நாங்கள் இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்க மட்டும்தான் இந்த நிறுவனங்கள் எங்கள் தொடர்பான விடயங்களை பாதுகாப்பா கையாள வேணும் என்ற ஒரு இடத்தை நோக்கி நகரும். அதனால நாங்கள் தொடர்ச்சியா இந்த விடயங்களை பற்றி, தனிநபர் சம்பந்தமான இந்த தகவல் சம்பந்தமான விடயங்களை பற்றி நாங்கள் தொடர்ச்சியா பேசிக்கொண்டிருக்கிறது மட்டும்தான் ஓரளவுக்கு இந்த நிறுவனங்களை நோக்கி ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கும். அதுதான் எங்களை ஒரு பாதுகாப்பான இடத்தை நோக்கி நகர்த்துறதுக்கான ஒரு வழியா இருக்கும். அதனால முக்கியமா நாங்கள் இன்றைக்கு இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டதும் அதுதான், இப்படியான தொடர்ச்சியான உரையாடல்களை பொது வழியில தொடங்குங்க என்றதான் இந்த நிகழ்ச்சியின் ஒரு முக்கியமான மெசேஜா இருக்கும். நன்றி. இப்பொழுது இன்றைக்கு ஒரு சரியான முக்கியமான ஒரு விஷயத்த ஷார்மிக் இன்றைக்கு எங்களுக்கு எல்லாம் செய்திருக்கிறார். ஏற்கனவே சரவணமானந்தன் ஐயா குறிப்பிட்ட மாதிரி நாங்கள் அந்த அரசியல் பேசுறது இல்லைன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இப்ப தமிழ் கனிமை என்று பேசினாலே அது அரசியல் தான், தமிழ் கனிமை என்றாலே அது அரசியல் தான். அப்ப அரசியலை தவிர்த்து, அதாவது தொழில்நுட்ப உலகில் இருக்கின்ற அரசியலை தவிர்த்து எங்களால கணினி பற்றி பேச முடியாது. குறிப்பாக புதிய நவீன தகவல் தொழில்நுட்ப மாற்றங்கள் பற்றி பேச முடியாது. அது ஏன் பேச முடியாது என்றதைத்தான் இவ்வளவு நேரமும் ஷர்மிக் சொல்லியிருக்கார் என்றுதான் நான் புரிஞ்சு கொள்றேன். ஏஐக்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருளாதார போட்டி, அரசியல் போட்டி, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் பற்றின ஒரு நல்லதொரு அறிமுகத்தை ஷர்மிக் செய்திருக்கிறார். அதுக்கு ஒரு நன்றி. இந்த இப்படியான வித்தியாசமான தலைப்புகளை கொண்டு வர்றது பெரிய விஷயம் இதுல. அதுக்கு முதற்கண் ஷர்மிக்கு நன்றி தெரிவிக்க வேணும். இது ஒரு நீண்ட உரையாடல், தொடர்ந்து நடக்க போகின்ற உரையாடல். இது தொழில்நுட்பத்தின் மீதான பயத்தை உருவாக்குவதல்ல, தொழில்நுட்பத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துவது பற்றின உரையாடலை கட்டாயம் தமிழர்தம் செய்ய வேண்டும். அது தமிழர்தனுடைய ஒரு கடமை. அந்த கடமையை நாம் செய்வதற்கு ஷர்மிக் உதவி இருக்கிறார். அதுக்காகவும் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இன்று வந்து இந்த அளிக்கை எங்களுக்கு செய்ததுக்காகவும் ஷர்மிக்கு தமிழரிதம் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். மற்றது எங்களுக்கு இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு இந்த ஜூம் இணைப்பை தொடர்ச்சியாக தமிழ் ஜேர்னல் தந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஜேர்னலுக்கும் சுகு அவர்களுக்கும் அதற்காக சிறப்பான நன்றி. மற்றது இந்த நிகழ்ச்சி தொடர்பாக
இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் அதனுடைய தென்றல் வானொலியில ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலையும் சனிக்கிழமையிலையும் காலையில இந்த நாட்குறிப்பு நிகழ்ச்சியில இது பற்றின அறிவித்தல் விடுக்கப்படுது. அப்ப அதை பார்த்து நிறைய பேர் வரக்கூடியதா இருக்கும். நிறைய இடங்களுக்கு அந்த தகவல் போய் சேரும். அதை தொடர்ந்து செய்து வருகின்ற தென்றல் வானொலிக்கு என்னுடைய நன்றி. மற்ற இந்த நிகழ்ச்சி எங்களுடைய ஒவ்வொரு உரையாடலை பற்றியும் ஒரு அறிமுக காணொலி அழகாக எல்லாரையும் கவரக்கூடிய விதத்தில் அதை ஒரு பல்துறைகளிலேயும் ஆற்றல் கொண்ட கவிதை கணேசன் அவர்களை தொடர்ந்து செய்து தருகிறார் எங்களுக்கு. அவர் தொடர்ந்து அதை எங்களுக்கு செய்து தருவதற்கு அவருக்கு என்னுடைய நன்றி. இது தவிர இன்று இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ள வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை என் சார்பிலும் தமிழரிசத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி மயூரன். இங்கே ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் கூற இருக்கிறேன். வருகிற 28ஆம் தேதி, அதாவது இன்னும் ஒரு 14 நாள்ல தமிழர் தான் தன்னுடைய 200வது உரையாடலை செய்ய இருக்கிறது. இன்று வந்தவர்கள் தயவு செய்து அந்த உரையாடலில் கலந்து கொள்ளுங்கள். அது ஆரம்ப நேரம் 7:15 இருக்கலாம். உங்களுக்கு அதற்கான அழைத்தல் எங்களோட குழுக்களில் வரும். மற்றும்படி மயூரன் கூறின மாதிரி தமிழ் ஜேர்னல் அதை தங்களுடைய இணைய பத்திரிகையிலையும் வெளியிடுகிறது. அதாவது இந்த உரையாடல் ஆரம்பித்தது ஏப்ரல் 17ஆம் தேதி 2020, அதாவது கொரோனா வந்ததை தொடர்ந்து. அதை தொடர்ந்து நாங்கள் இதை தொடர்ந்து செய்து வருகிறது. அந்தந்த தலைப்புகளுக்கு ஏற்ற பங்குபற்றுதலுடைய வகை இந்த தலைப்புக்கு வந்தால் நல்லம் அப்படின்னு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. மற்ற எங்களுடைய அழைப்புதல் பல இடங்களுக்கும் செல்லுது என்பது அதை பற்றி தனிப்பட பேசும் பொழுது கூறுவார்கள். நாங்கள் இந்த அழைப்புதலை பார்த்தோம். இதில் எங்களோட குழுவில் இல்லாதவர்களுக்கும் இந்த அழைப்பு ஏதோ ஒரு வகையில் கிடைக்கின்றது. பல பொது நிறுவனங்கள் அவற்றை வெளியிடுகின்றன. அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் இன்றைய உரையாடலை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த உரையாடல் 28ஆம் தேதி 200வது என்று கூறி கேட்டுக்கொண்டு இப்பொழுது இந்த உரையில் இந்த நிகழ்விலிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம்.